கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு குடந்தை மாநகரம் சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர் நோக்கத்தில் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக இஸ்லாத்தில் வாழ்கிற நாம் மிக முக்கியமான ஒரு அடிப்படை சூத்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் யாரேனும் ஒரு கருத்தை சேர்ப்பதாக இருந்தாலோ அல்லது இருப்பதை நீக்குவதாக இருந்தாலோ நம் மன இச்சைக்கு கட்டுப்பட்டு ஒன்றை ஆதரிப்பதாக இருந்தாலோ அல்லது எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை என்ற அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டாலோ இந்த மார்க்கத்தில் நாம் எந்த கையாடலும் செய்ய இயலாது. இஸ்லாத்தில் ஒரு கருத்து இருக்கிறது, அது எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அதை நான் நீக்க முடியாது. அல்லது ஆணித்தரமான ஒரு வாதம், ஒரு வாழ்க்கை திட்டம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அது என் வாழ்க்கைக்கு ஒத்துவரவில்லை என்பதற்காக அதை நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கிவிட முடியாது. இது இறைவனின் தனித்துவமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முடிவு செய்து விட்டான். இந்த மார்க்கத்தில் எந்த கூடுதல் குறைவும் இல்லாமல் தொன்று தொட்டு காலம் தொட்டு இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வருகிற ஏராளமான நல்லடியார்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் ஏராளமான மூட நம்பிக்கைகள் மார்க்கத்தின் பெயரால் திணிக்கப்பட்டு விட்ட அவல நிலையை பார்க்கிறோம். தாயத்து, தகடு, நல்ல நேரம், கெட்ட நேரம், இப்படி சகுனம் பார்க்கிற காரியங்கள் ஒரு மாற்று சமூகத்தில் எவற்றையெல்லாம் நம்புவார்களோ அவற்றையெல்லாம் இஸ்லாம் என்கிற பெயரால் நம்புகிற ஒரு அவல நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கணவன், திருமணம் ஆகிய ஒரு ஆணாக இருக்கிற கணவன், அவன் ஏதேனும் விபத்திலோ அல்லது இயற்கையாகவோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ மரணித்து விட்டால் ஒரு பெண் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இத்தா என்றால் என்ன? அதற்கு நேரடி பொருள் என்னவென்றால் காத்திருக்கிற காலகட்டம் என்று அதற்கு நேரடி பொருள். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு அவங்களுக்கு ஆர்டர் போடுறான் அல்லாஹ். எதற்காக காத்திருக்கணும்? அடுத்த திருமணம் முடிக்கிற வரைக்கும் 4 மாதம் 10 நாள் நீ காத்திருக்க வேண்டும். இது இறைவன் சொல்லுகிற சட்டம். பிறகு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இத்தா இருக்கிற பெண்கள் பிறரை ஈர்க்கிற வகையில் அலங்கரித்து கொள்ள வேண்டாம். இது சாதாரண பெண்ணுக்கு உள்ள சட்டம்தான். சாதாரண பெண்ணு வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு அலங்காரம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம்.
இதா இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சாதாரண பெண்ணாக இருந்தாலும் வீட்டு வாசலை தாண்டி விட்டால் அலங்காரம் ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிற. இவர்கள் வீட்டிற்குள்ளும் பெரிய அளவில் அலங்காரம் செஞ்சுக்க கூட, ஈர்க்கிற வகையில் பட்டு சேலைகள் அணியக்கூடாது, ஈர்க்கிற வகையில் ஆபரணங்கள் அணியக்கூடாது. இது அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தந்த சட்டம். இதை தாண்டி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இதா இருப்பவர்களுக்கென்று தனிப்பட்ட வகையில் எந்த ரூலையுமே போடலை. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் வழக்கத்திலே பாருங்கள், இதா இருக்கிற பெண்களை ஒரு அறையில் அடைத்து விடுகிறார்கள். வெள்ளை நிற ஆடையை அணிய வேண்டும் என்கிறார்கள். ஒயிட் கலர் ட்ரெஸ் அணியணும்னு ரசூல்லா சொல்லலை. ஈர்க்கிற வகையில் ஆடை அணியாத, பெரிய அளவில் ஈர்க்கிற வகையில் அலங்காரங்களை செய்யாதீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். இதை தாண்டி இதா இருப்பவர்களுக்கு ஸ்பெஷலான சட்டம் எல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே நீங்கள் பார்க்கலாம், 4 மாத 10 நாட்கள் அந்த அம்மாவே திடீர்னு கணவனை இழந்துட்டோமென்னு நொந்து நொம்பலப்பட்டு இருப்பார். கூடுதலான மன உளைச்சலை காட்டி, ஒரு இருட்ட அறையை காட்டி, யாரையும் பேச விடாமல் சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி 4 மாதம் 10 நாள் ஒரு சிறைச்சாலையை விட, வேலூர் திஹார் ஜெயிலை விட படுமோசமாக வீட்டிலே இருப்பார். வானம் பார்க்கக்கூடாது என்பார்கள், சூரிய சந்திர வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது என்பார்கள், இருட்டிலே முடங்கி கிடக்க வேண்டும் என்பார்கள். இத்தா என்பதற்கான நேரடி பொருள் காத்திருக்க வேண்டும் என்பதுதான். எதற்கு காத்திருக்கணும்? அடுத்த திருமணம் முடிப்பதற்கு நீ காத்திரு. 4 மாதம் 10 நாள் நீ காத்திருக்க வேண்டும் என்பதை தாண்டி வேறு சட்டம் கிடையாது. இன்னொருபடி மேலே சொல்றதா இருந்தா, அல்லாஹுவின் தூதர் காலத்தில் ஃபாத்திமா என்ற பெயரில் ஒரு பெண்மணி உண்டு. இவர் நபிகளாரின் மகள் அல்ல, வேற ஒரு ஃபாத்திமா. அவங்களுடைய கணவர் இறந்து போகிறார். அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்து அந்த பெண் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என் கணவர் மரணித்து விட்டார், அவருக்கு ஒரு பேரீச்சை தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் பேரீச்சையின் பழங்கள், அந்த பழத்திலிருந்து வருகிற கொட்டைகள், இவைகளையெல்லாம் நான் வருமானம் செஞ்சு தான் என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்கிறது. நான் இதா காலத்தில் வீட்டில் இருந்து அந்த தோட்டத்துக்கு போயிட்டு அந்த பேரீச்சை பழங்களை எல்லாம் பறித்து அதை வியாபாரம் செய்துவிட்டு அதிலிருந்து வருகிற வருமானத்தை நான் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற நேரங்களில் சம்பாதிக்கலாம், முறையான அடிப்படையில் ஒரு பெண் மார்க்க வரம்புகளை எல்லாம் கட்டுப்பட்டு உட்பட்டு சம்பாதிக்கலாம். இந்த பெண்ணுக்கான சந்தேகம், இதா நேரத்தில் சம்பாதிக்கலாமா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், தாராளமாய் நீ சம்பாதித்து கொள்ளலாம். அந்த சம்பாத்தியம் உனக்கு 2 வகையில் பயன் தரும். ஒன்று, உன் குடும்பத்தை பாதுகாக்க, உன் வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரமாக அமையும். 2வது, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நீ அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யக்கூடும். இதா இருக்கிற பெண்ணுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தருகிற சட்டம், ஒரு பெண் இதா இருக்கிறார், பள்ளிவாசலிலே பெண்களுக்கான பயான் நடக்கிறது, அல்லது ஒரு குடும்பவியல் இஜ்திமா நடக்கிறது, தாராளமாக கலந்து கொள்ளலாம். இதா இருக்கிறார், 4 மாதம் 10 நாளைக்கு உள்ள சொந்தக்காரரில் ஒருத்தர் மொத்தா போயிட்டாரு, இங்கிருந்து தஞ்சாவூர் போகணும் அல்லது திருச்சிக்கு போகணும், அவரை போய் பார்க்க செல்லலாமா? தாராளமாக செல்லலாம். இதா இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அத்தியாவசிய தேவைக்காக, அவசிய தேவைக்காக தாராளமாக வெளியே செல்லலாம். இது மார்க்க அடிப்படையில் இருக்கிற சட்டம். இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பேணப்படாத காரணத்தினால்தான் இஸ்லாமியர்களிடையே மூட நம்பிக்கைகள் தாறுமாறாய் தலைவிரித்தாடுவதை பார்க்கிறோம்.
இது மாதிரி ஒரு பூனை குறுக்கே சென்றால் சகுனம் பார்க்கிறார்கள். பள்ளி, வீட்டில் பள்ளி இருக்கிறது அல்லவா, அது சப்தமிட்டால் அதற்காக ஒரு சகுனத்தை பார்க்கிறார்கள். மாற்று மதத்தில் உள்ளவங்க காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகுதுன்னு நம்புவாங்க. இன்றைக்கு சில கிராமங்களில் காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு முஸ்லிம்களில் சிலர் நம்புகிறாங்க. உள்ளங்கை ஏதோ அரிப்படுத்தால் பணம் வரப்போகிறது என்று நம்புவார்கள். முஸ்லிம்களில் சிலர் நம்புகிறாங்க. உள்ளங்கை அரிப்படுக்கிறதுக்கும் பணம் வர்றதுக்கு எது சம்பந்தம் இருக்குதா? உள்ளங்கை அரிப்படுத்தால் பணம் வருமா, அல்லது உனக்கு பணம் வருவதற்கான அறிகுறியா, சொரிசிரங்கு நோய் வந்ததற்கான அறிகுறியா? உள்ளங்கை நார்மலாக அரிப்படுக்கக்கூடாது. இப்போ உடம்புல ஏதோ கோளாறுன்னு அர்த்தமே ஒழிய இதில் பணம் வரப்போகுது நீ நம்பினா அது முட்டாள்தனம். இது மாதிரி மூட நம்பிக்கைகள் எங்கே தலை தூக்கும் என்று சொன்னால், சரியான இஸ்லாம் அங்கே கடைபிடிக்கப்படவில்லையானால், உண்மையான மார்க்கம், அந்த மார்க்கத்தின் புரிதல் இல்லை என்று சொன்னால், அங்கே மூட நம்பிக்கைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியே வந்தது. உங்கள் மயிலாடுதுறை அருகில் அருவாப்படி என்ற ஒரு கிராமம் இருக்கிற ஒரு அஜரத்து, ஒரு சுன்னத் வல் ஜமாத் அஜரத்து பேசுகிறார். நான் இள வயதில் இருக்கிற பொழுது அந்த ஊருக்கு அருகில் இருக்கிற ஊரில் ஒரு அஜரத்து இமாமத்து வேலைக்காக நான் சென்றேன். அப்பொழுது நான் வேலைக்கு சென்ற அந்த ஊர் பகுதி மக்கள் டெய்லி சாயங்காலம் ஈவினிங்கு மாலை நேரத்தில் அருவாப்படிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அருவாப்படின்றது ஒரு கிராமம். அந்த ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களில் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. பருதா அணிந்து பெண்கள் செல்கிறார்கள், வயதான பெரியவர்கள் செல்கிறார்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் சொல்லுகிறார் ஒரு பயானில். அப்ப சில முஸ்லிம்களை அழைத்து நான் கேட்டேன், ஏன் நீங்கள் எங்கே போகிறீங்க? கூட்டம் கூட்டமாக டெய்லி குழந்தையை கையில் தூக்கிட்டு போகிறீங்க, குடும்பத்தோடு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாங்க, அருவாப்படியில் ஒரு ஐயர் இருக்கிறாரு, அவருக்கு தாயத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள். தாயத்து முடிந்து கொடுத்தால் நமக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அதுவெல்லாம் நீங்கிரும், அதனால் நாங்கள் தாயத்து வாங்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சும்மா விடுவேனா? அவர் சொல்லுகிறார் அந்த அஜரத், நான் சும்மா விடவில்லை. பப்ளிக்கா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மெம்பர் மேடையில் நான் அறிவித்தேன், நாளை முதல் நீங்கள் அருவாப்படிக்கு தாயத்து வாங்க போவேனா, நாளைக்கு சாயங்காலத்திலேருந்து நானே உங்களுக்கு தாயத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். மக்கள் கூட்டம் கூட்டமாக தாயத்து வாங்க என்கிட்ட வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் தலையை தூக்கி பார்த்தா அருவாப்படியில் இருக்கிற ஐயர் தாயத்து கொடுத்துட்டு இருந்தார்ல, அவரே என்கிட்ட தாயத்து வாங்க கியூவில் நின்னாரு அப்படின்னு ஒரு பெருமையாக பேசுகிறார். மக்களை வழிகெடுக்கிறதுக்கான ஒரு முகாந்தரம். தாயத்துக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இந்த வெறி கொண்டு இந்த ஆலிம் என்ன செஞ்சிருக்கணும்? அருவாப்படிக்கு நீ தாயத்து வாங்க போறியா, அங்கே ஏண்டா போற, நான் தர்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு அறிவார்ந்த செயலா, அல்லது தாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மக்களை திருத்தி இருக்கணுமா? எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் மூட நம்பிக்கைகள் பரவும். இன்னைக்கு செம்பெடுத்து நிற்கிற கூட்டத்தை பாருங்களேன். மகரிபுக்கு பிறகு பள்ளிவாசலா நாட்டாம சொம்பு வச்சிருக்கிற மாதிரி எல்லாரு கையிலையும் செம்பு இருக்கும். இவர் ஊதி ஊதி கொடுப்பார். நம்ம என்ன கேட்டிருக்கணும்? அல்லாஹுவின் தூதரை விட மிகப்பெரிய உலமா இருக்கிறாரா? அஜரத்து உண்டா? ஆலிம் உண்டா? அவர்களை விட ஓதி படித்தவர் உலகத்தில் யாரும் உண்டா? ரசூல்லா எந்த வக்து தொழுகைக்கு பிறகு செம்பு வச்சுட்டு நின்னாங்களா? தண்ணியில பூ பூன்னு ஊதி கொடுத்ததுக்கு ஒரு ஆதார் இருக்குதா? இப்படி மக்கள் கேட்டிருக்கணும். இப்படி கேள்வி எழுப்பாததன் விளைவு அவன் செம்பை வச்சுட்டு ஊதி கொடுத்துட்டு 50 ரூபாயை வாங்கி கொண்டிருக்கிற அவல நிலை இன்றைக்கும் நீடிக்கிறது. அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் 10 பேர் கொண்ட குழு வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக. பொதுவாகவே அல்லாஹுவின் தூதர் அவர்களின் நடைமுறை என்னவென்றால்,
இஸ்லாத்தை ஏற்பதற்காக யார் வருகிறார்களோ தான் கை மேலே கை வச்சு இஸ்லாத்தை ஏற்க சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் அரபியில் பைஅத், உறுதிமொழி பிரமாணம் என்று சொல்லப்படும். ஆண்களாக இருந்தால் பையா செய்வாங்க, பெண்ணாக இருந்தால் வாய்மொழியில் கேட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றதாக எண்ணி அனுப்பி விடுவார்கள். அதில் 9-10 பேர் கொண்ட குழு வருகிறது. 9 நபர்களின் கைக்கு மேலே கை வச்சு ரசூல்லா இந்த உறுதிமொழி பிரமாணத்தை எடுக்கிறாங்க. 10ஆவதா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கையை நீட்டுறாங்க. அந்த மனிதர், இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த மனிதர் பையத் செய்வதற்காக கைக்கு மேலே கை வைக்க வர்றாரு. வெடுக்குன்னு ரசூல்லா கையை உருவிக்கிறாங்க. இப்போ குழுமி இருந்த தோழர்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்ப அருகில் இருக்கிற ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், பாயஅத்த திஸா, 9 பேர்கிட்ட பையத் எடுத்தீங்க, ஓ தரக்தஹாதா, இந்த ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டீங்களே ஏன்? அப்ப அல்லாஹுவின் தூதர் அவர் ஒரு சுத்தி துண்டு ஒன்று அணிஞ்சிருக்கிறார். அந்த துண்டை அப்படி இழுத்துட்டு அந்த கழுத்துக்குள்ள ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு எடுத்துட்டு ஹாதிகி தமீமா, இதுக்கு பேர் தான் தாயத்து. அரபியில் தமீமான்னா தாயத்துன்னு அர்த்தம், தகடு. சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மன்தஅல்லக தமீமா, கயிறை விடவே இல்லை, பிடிச்சி வச்சுக்கிட்டே சொல்றாங்க, மன்தஅல்லக தமீமா, யார் தமீமாவை தொங்க விடுகிறாரோ, தாயத்தை தொங்க விடுகிறாரோ, ஃபக்கத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்விற்கு பகிரங்கமாக இணை கற்பித்து விட்டார். நீ இந்த தாயத்தை போட்டு உள்ள வரணும்னா எங்க வரணும்? அதுக்கு நீ அங்கே இருந்துக்கலாமப்பா, அதான் அதற்கான அர்த்தம். நீ தாயத்தை அணிஞ்சிட்டு இஸ்லாத்தை ஏற்க கைக்கு மேலே கை வச்சு பையத்தை எடுக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு நீ ஓ மதத்திலே இருந்திருக்கலாம், ஓ மார்க்கத்திலே இருந்து கொள்ளலாம். உடனே இதுதான் விஷயமா, கழுத்தில் இருக்கிற கயிறை தூக்கி வீசி எறிகிறார். பிறகு அல்லாஹுவின் தூதர் கை நீட்டுறாங்க, கைக்கு மேலே கை வச்சு பையத்தை எடுத்தார்ன்ற செய்தியை பார்க்கிறோம். எவ்வளோ தெளிவான செய்தின்னு பாருங்க. இப்போ இந்த செய்திகள் எல்லாம் ஆலிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா? அஜரத்துமார்கள் படிக்காமல் இருக்கிறார்களா? பச்சையா அடிப்படையில் ஷிர்க் பாடத்தில், அக்கீதால, ஈமான்ல சொல்லித்தரப்படுகிற செய்தி. இப்போ சரியான முறையில் தங்களுடைய மார்க்க புரிதல்களை நாம் புரியாமல் இருந்தால், அல்லது நமக்கு எழுகிற ஒரு சந்தேகத்தை கேள்வியே கேட்காமல் கண்மூடித்தனமாக பின்பற்றி சென்றோம் என்றால் வழிகேட்டு பாதை தாறுமாறா திறந்து விடப்படும், மூட நம்பிக்கை தலை தூக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான், ஓய்த்து தள்ளுவதற்காகத்தான் இது போன்ற விழிப்புணர்வு கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு இஸ்லாம் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாய் கேட்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி என்கிற அடிப்படையில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்க. டோக்கன் கொடுப்பாங்க, வேணும்ன்றவங்க கை உயர்த்தி டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துல ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்துக்கிறாங்க. அவங்க இறந்து போன பிறகு மரணத்துக்கு பின்னாடி அவங்களோட நிலை என்ன, மறுமையில அவங்களோட நிலை என்ன, அதை பத்தி தெளிவா சொல்லணும். இஸ்லாத்தில் இருக்கிற ஒருவர் தற்கொலை செய்து மரணித்து விட்டால், மரணித்ததற்கு பிறகு அவருடைய நிலை என்ன, மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த பெரும் பாவங்கள் சம்பந்தமாக நிறைய நேரங்களில் மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சபக்குல் மூபிகாத், அழித்தொழிக்கிற 7 பெரும்பாவம் என்று புகாரியில் இமாம் புகாரி அவர்கள் அழித்தொழிக்கும் பெரும்பாவம் என்கிற தலைப்பில் நபிகளார் சொன்ன செய்திகளை எல்லாம் வரிசையாக கோர்த்து சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். 7 பெரும்பாவத்தில் அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்பது, சூனியத்தை உண்மை என்று நம்புவது, கற்பொழுக்கமுள்ள பெண்ணின் மீது அவதூறு சுமத்துவது, கொலை செய்வது,
அந்த பட்டியலில் ஒரு பாவம்தான் தற்கொலை செய்வது என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள். வட்டி வாங்குவது அதுவும் அந்த 7 பாவத்தில் ஒரு பாவமாய் கருதப்படும். தற்கொலை செய்தல் என்பது இஸ்லாத்தில் பெரும் பாவமாக பார்க்கப்படுகிறது. மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக நீங்கள் தற்கொலை என்கிற பட்டியலில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களை விட முஸ்லிம்கள் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக சொற்பம்தான். இஸ்லாமியர்களாக இருக்கிற ஒருவர் ரொம்ப ரேராக ரொம்ப அரிதா தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம். மற்ற மதத்தினரை ஒப்பிடுகிற பொழுது இஸ்லாமியர்களின் தற்கொலை செய்கிற அந்த சதவிகிதம் என்பது மிக மிக குறைவு. ஆனாலும் சில மார்க்கத்தை விளங்காத சிலர், மார்க்க சட்டங்களை புரியாத சிலர் வாழ்க்கையின் மீது இருக்கிற விரக்தியினால் தற்கொலை செய்து கொள்கிற அவல நிலையை பார்க்கிறோம். அதில் இந்தியாவில் கேரளா தற்கொலையில் முதல் இடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதிகமான அறிவுஜீவிகள், நல்ல கல்வி அறிவு உள்ளவர்கள் வாழ்கிற மாநிலம் கேரளா. அதிகமாக தற்கொலை பண்ணுற மாநிலமும் கேரளா தான். ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால் சர்வ சாதாரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு ஷஹானான்னு சொல்கிற ஒரு முஸ்லிம் பெண் மருத்துவர் சக ஆண் தன்னோடு படிக்கிற ஒரு மருத்துவரை காதலிக்கிறார். இருவருடைய வீட்டிலும் சம்மதிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணை பார்ப்பதற்காக தன்னுடைய சக தோழர் காதலராக இருக்கிற அவரின் பெற்றோர்கள் வருகிறார்கள். 2 பேருமே முஸ்லீம் தான். எவ்வளோ விபரீதமாக மாறுதுன்னு பாருங்கள். அப்போ அந்த பெண்ணின் வீட்டாரிடத்தில் அந்த ஆண் தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது, 150 பவுண்ட் நகை வேணும், BMW கார் வேணும். ஒரு சாதாரண கார்லலாம் போக மாட்டார், BMW கார் வேணும், ஒரு 10 ஏக்கர் நிலம் வேணும். இப்படியெல்லாம் வரதட்சணையாக கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவளுக்கு காதலித்திருக்கிறாள். இந்த ஆண் இல்லை என்றால் வேறு ஆண் நமக்கு கிடைக்கும், ஒரு மருத்துவர் கூட. இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி நம்ம காதலிச்ச ஒரு நபருடைய வீட்டில் இருந்து வரதட்சணை கேட்டுட்டாங்கல்ல அப்படின்னு தூக்கில் தொங்கி செத்து போன அவல நிலையை பார்க்கிறோம் கேரளாவில். இப்படி பத்திரிகையில் வெளியானது, பெரிய அளவில் ஒரு முஸ்லிம் பெண் என்று மானம் பறிபோனது. இப்படி சில முஸ்லிம்கள் சில நேரங்களில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தற்கொலை என்பது மார்க்க அடிப்படையில் மிக பெரும் பாவம். தற்கொலைக்கு அல்லாஹுவின் புறத்தில் மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே நிற்கிறார்கள். போர்க்களத்திலே நிற்கிற பொழுது தன்னோடு சக முஸ்லிமாக இருக்கிற ஒரு நபி தோழர் வீர தீரமாக போர் செய்கிறார். அருகில் இருக்கிற சக நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அன்றைய தினம் அவருடைய நாளாக இருந்தது. அவர் மாதிரி யாரும் வாழ சொல்லட்டலை, யாரும் எதிரியை வீழ்த்தலை. பயங்கரமான போர்ஸில், சரியான ஒரு வேகத்தில் முகவீரியமாக போர் செய்து கொண்டிருந்தார். அவர் எங்களை சுற்றி சுற்றி ஆளு ரவுண்டு கட்டி எதிரியெல்லாம் வளைச்சி வளைச்சி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்படி உக்கிரமா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபி தோழரை பார்த்து ரசூல்லா அருகில் இருக்கிற சில பேர்கிட்ட சொல்றாங்க, நரகவாசியில மின் அஹ்லின் நார், நரகவாசியில ஒருத்தனை பார்க்கணும்னா இந்த ஆளை பார்த்துக்கங்க அப்படின்றாங்க. கூடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. நியாயமா இதெல்லாம்? அவரு மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக அவ்வளவு வேகமாக வாளை சுழட்டுகிறார். அவருடைய வாட்களில் பல எதிரிகள் சூறையாடப்படுகிறார்கள். இவரை போயிட்டு நரகவாசின்னு சொல்றீங்களே. அப்ப சில நபி தோழர்கள் சொல்கிறார்கள்,
உடனே எங்களுடைய அத்துணை பார்வைகளையும் அவர் மீது திருப்பினோம். எல்லா கேமராவும் அப்படியே திரும்புது. ரசூல்லா சொல்றாங்கன்னா சும்மா அடிச்சு விட்டுட்டு போக மாட்டாங்க. இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, இவர் பேசுவதெல்லாம் வஹீயை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். வமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். எல்லா ஃபோக்கஸ், சிசிடிவி கேமரா, கண் பார்வைகளுடைய கேமராக்கள் அத்துணையும் அவர் பக்கம் திரும்புகிறது. வீரதீரமாய் போர் செய்கிறார். ஒரு கடத்தில் எதிரி ஒருவன் வாளை எடுத்து அவருடைய மேனியிலே குத்தி விடுகிறார். கடுமையான காயம், வலி தாங்க முடியல, அப்படியே சாஞ்சிடுறார். கையில் ஒரு கூரிய அம்பு ஒன்று வைத்திருக்கிறார். அது அப்படியே அருகில் இருக்கிற மண்ணில் தான் கையை வச்சு தோன்றார். அந்த அம்பு அப்படியே அதில் நட்டி வைக்கிறார். மண்ணள்ளி போட்டு மூடிட்டார். பிறகு அல்லாஹுவின் தூதர் சொன்னதை அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்துகிறான் என்று பாருங்கள். தன்னுடைய மேனியை அவர் நட்டு வைத்த அந்த கூரிய அம்பு மேலே அப்படியே சாச்சிக்கிட்டு அறகுறையா அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற வேதனையால் துடித்து கொண்டிருந்த உயிரை மாய்த்தார். அப்பொழுது நாங்கள் விளங்கி கொண்டோம், இவர் உண்மையில் அல்லாஹுவின் தூதர் தான். எங்களுக்கு கடுகளவு கூட சந்தேகம் அதுக்கு முன்னாடியும் கிடையாது. இப்போவும் ஊர்ஜிதப்படுத்தி உறுதியாய் சொல்கிறோம். ஏன்னா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம் என்கிறார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் காலத்தில் போர்க்களத்தில் பம்பரமா சுழண்டு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளு முன்னாடியே அவர் தற்கொலை பண்ணுவார்னு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். இவரை பார்த்துக்க இவர் பம்பரமா சுழல்றாரு, ஆனால் இறுதி கட்டம் ஒஸ்டா தான் இருக்கும், நரகத்துக்கு போகிற காரியத்தை தான் செய்வார் அப்படின்னு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். அல்லாஹுவின் தூதர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? நரகவாசியில் ஒருத்தரை பார்க்கணும்னா இவரை பார்த்துக்கங்க. நபி தோழர் தான், போர்க்களத்திலே போர் செய்தவர் தான், சாதாரண நபர் அல்ல. இப்போ இதான் லெவல். போர்க்களத்தில் போர் செஞ்சவருக்கே அதுதான் நிலைமை அப்படின்னா, தூக்கில் தொங்கிட்டாலோ விஷத்தை குடிச்சிட்டாலோ தூக்க மாத்திரையே 2க்கு பதிலாக 200 முழுங்கிட்டாலோ ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் தற்கொலை செய்துவிட்டால் கண்டிப்பாக நாம் நரகவாசி தான். அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு முஸ்லிம் இது மாதிரி தற்கொலை என்கிற ஒரு பாதகமான செயலின் பக்கம் போக மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அல்லாஹ் விதித்ததை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே அணுகாது. உன் பொருளாதாரம் எல்லாம் பறிக்கப்படுதா? அல்லாஹ் விதிச்சது. கணவர் மௌத்தா போயிட்டாரா? அல்லாஹ் விதிச்சது. உன் பிள்ளைங்க வரிசையா 3 பேர் தண்ணியில் மூழ்கி மௌத்தாயிட்டாங்களா? அல்லாஹ் விதித்தது. உன் வீடே இடிஞ்சு தரமட்டமாய் விழுந்துருச்சா? அல்லாஹ் விதித்தது. அப்போ அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே உனக்கு அணுக. எதை உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அது அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்கிற பொழுது விதியை உன்னால் வெல்ல முடியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இல்லாமா அசாபக், ஏற்படுகிற கஷ்டங்களை வஸ்பிர், நீங்கள் பொறுத்து கொள்வீராக. உனக்கு நோய் வருதா? 30 வயசில் கேன்சர் வந்துருச்சா? பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோ. அல்லாஹ் உன்னை சோதித்து பார்க்கிறான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யாரை மையுஹிப்புல்லா, அல்லாஹ் நேசிக்கிறானோ, யுஸப் மின்ஹு, அவரை அல்லாஹ் அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்குவான். ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தால் இது மாதிரி ஒரு மனரீதியான பாதிப்பு வரவே வர. ஒரு சோதனை வருகிறதா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுவின் பக்கமே திரும்பி செல்லத்தான் இருக்கிறோம், இதெல்லாம் எனக்கு ஒரு சோதனை இல்லை அப்படின்னு அவர் கடந்து போயிடுவார். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, அல்லாஹ் இதற்கு பகரமாக, இந்த சோதனைக்கு பகரமாக எனக்கு சிறந்ததை தருவான் என்று அவர் சொல்லுவார். அப்போ ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவருக்கு மனரீதியாக சோர்வு ஏற்பட்டு சோதனை ஏற்பட்டு பாஸ் ஆகிறது பதிலாக ஃபெயில் ஆகிடுறாரு, உடனே தூக்கில் தொங்கிடுறதா? சிறு வயசில் பாதிப்பு வந்துருச்சு, தூக்கில் தொங்கிடுவியா? மாமியார் கொடுமை,
வரதட்சணை டார்ச்சரு, அதனால தூக்கில் தொங்கிருவியா? அந்த வாழ்க்கையை தூர போட்டு விட்டு நீ செல்லலாம். உன் வாழ்க்கையில் ஏராளமான வழிகளை அல்லாஹ் காண்பித்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்கு நீடூடி காலம் மறுமை வருகிற வரைக்கும் அல்லாஹ் வேதனையால் துன்புறுத்தி கொண்டே இருப்பான். நீ ஒரு தடவை விஷம் குடிச்சு செத்துடலான்னு நினைக்கிறோம், ஒரே ஒரு தடவை தூக்கில் தொங்கிடலான்னு நினைக்கிறார், ஒரே ஒரு தடவை தூக்க மாத்திரையை சாப்பிட்டு செத்துடலான்னு நினைக்கிறார். நீ சாவுறதுன்றது அது சாவு கிடையாது, அது ஆரம்பம். இஸ்லாத்தின் அடிப்படையில் நீ எப்பொழுது தூக்கில தொங்க போகிறாயோ அது உன் வாழ்க்கையின் இறுதி கிடையாது, அது ஆரம்பம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். செத்ததற்கு பிறகு உடனே அல்லாஹ் வேதனையை ஆரம்பிச்சிருவான். அதோடு நிறுத்தப்படுமா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மரணித்தவர் தற்கொலை செய்து மரணித்தவராக இருந்தால் மறுமை வரைக்கும் அவர் எதன் மூலமாக தற்கொலை செய்து கொண்டாரோ அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் வேதனை கொடுப்பான். மகஷர் மைதானத்தில் நிற்கிற பொழுதும் அது மூலமாக வேதனை அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். தூக்குமாட்டி செத்தவர் மறுமை வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப தூக்குமாட்டி செத்துக்கிட்டே இருப்பார். விஷத்தை குடிச்சு செத்தவர் மறுமை வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப விஷத்தை குடிச்சு செத்துக்கிட்டே இருப்பான். பால்டாயில குடிச்சிட்டு பினாயில குடிச்சிட்டு செத்தவன் திரும்ப திரும்ப பால்டாயில குடிச்சிட்டு செத்து கொண்டே இருப்பார். இப்படி ஆயுதத்தால் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்தவர், மாத்திரை ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டு சைலண்டாக மரணித்தவர், இருமல் டானிக் இருக்குது இல்லை, அது ஒரு 5 பாட்டில் குடிச்சிட்டா உயிர் போயிடும். இருமல் டானிக்ன்றது ஒரு மூடி அளவு தான் குடிக்கணும். 2 மூடி குடித்தாலே நீங்கள் 12-14 மணி நேரம் தூக்கம் கறக்கும். அதே ஒரு 4 பாட்டில் உள்ளே தள்ளிட்டோம்னா அப்படி சைலண்டாக டெத் ஆயிடலாம், எந்த வேதனையும் இல்லாமல் சோதனை இல்லாமல். ஏன்னா அவ்வளோ பவர் இருக்கிற. இது மாதிரி சமகாலத்தில் தற்கொலை செய்வதற்கு பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். பெரிய வேதனைப்பட்டு கழுத்தறுத்துக்கிட்டு தான் சாவணும்லாம் இல்லை. முன்னொரு காலம் இருந்தது, லாரியில் அடிபட்டு சாவாங்க, ஏதாவது பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும், ட்ரெயினில் தண்டவாளத்தில் கழுத்தை வச்சு சாகிற ஆட்கள்லாம் உண்டு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சாகும்போது கூட ரொம்ப சுகமாக செத்துடணும்னு நினைக்கிறான் மனுஷன், ஆனால் அது சுகமல்ல, வேதனை தான். அப்போ ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்வார் என்று சொன்னால் அவர் மரணித்த உடனே, தற்கொலை செய்து அவருடைய ரூஹு பிரிந்த உடனே அவருடைய வேதனை ஆரம்பமாகிறது. இந்த வேதனை மறுமை வரைக்கும் திரும்ப 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 தூக்கில் மாட்டப்பட்டு கொண்ட எத்தனை லட்ச தடவை கோடி தடவை அவன் தூக்கில் மாட்டிக்கிட்டு சாவான்னு கவுண்டே கிடையாது. 2024 இருக்கிறோம், உலகம் எப்போ அழியும்? 2024 ஜனவரியில் ஒருத்தர் செத்து போகிறாரு. உலகம் அழியிறதுக்கான ஒரு வருடம் நமக்கு தெரிஞ்சா கால்குலேஷன் பண்ணி எத்தனை தடவை மறுமை வரைக்கும் அவன் வேதனை அனுபவிக்கப்படுவான்னு சொல்லிடலாம். தெரியுமா? தெரியாது. அப்போ எத்தனை லட்ச தடவை கோடி தடவை அதே தண்டனையை திரும்ப 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 அவன் பெற்றுக்கொண்டே இருப்பான். ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் இது மாதிரி ஒரு பெரும்பாவத்தின் பக்கம் அவன் செல்லவே மாட்டான். இன்னொரு பேரிழப்பு என்ன தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், பெரும் பாவங்களை செய்து யார் மரணிக்கிறாரோ அவருக்கு இறுதி தொழுகையாக இருக்கிற ஜனாசா தொழுகையை நடத்தாதீர்கள். ரசூலுல்லாஹ் இது மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை நடத்தினது கிடையாது. எவ்வளோ பெரிய இழப்புன்னு பாருங்க. ஒரு ஆள் இறந்து போறார், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் மரணிக்கிறாரோ 100 அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்காத ஏகத்துவவாதி அந்த மரணித்தவருக்கு பிரார்த்தனை செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால் அவரின் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நான் மௌத்தா போறேன்னா ஒரு 100 ஏகத்துவவாதி எனக்காக துவா செஞ்சா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து மௌத்தா போன என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? பாக்கியம். 100 ஏகத்துவவாதிக்காக தான் வெயிட் பண்ணணும். ஒரு ஆள் மௌத்தா போறாரு, எதுக்கு தகவல் சொல்கிறோம், மெசேஜ் பாஸ் பண்ணுறோம், ஏன் வாட்ஸ்அப்பில் பரப்புகிறோம், எல்லாரும் வந்து கலந்துக்கங்கன்னு ஏன் சொல்கிறோம்? 100 ஏகத்துவவாதி வந்து கலந்துக்கிட்டா அந்த ஜனாசாவுக்கு மோட்சம், அவர் நற்பேறு பெற்றவராக மாறிவிடுவார், அந்த பாக்கியத்தை இழந்துடுவார். சில ஊர்களில் முஸ்லீம்களாக இருப்பாங்க, சுன்னத் ஜமாத்தில் உள்ளவங்க தற்கொலை பண்ண ஜனாசாவாக இருந்தாலும் பரவாயில்ல தொழுகை நடத்திடுவோம்னு நடத்திடுவாங்க.
பெரும்பாவம் செய்தவராக இருந்தால், இணை கற்பித்தவர், தற்கொலை செய்தவர், கொலை செய்தவர், கற்பொழுக்கமுள்ள பெண்ணின் மீது அவதூறு சுமத்தி திருந்தாமலேயே மரணித்தவர், இவங்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகையை நடத்தக்கூட இந்த பாக்கியத்தையும் அவர் இழந்துருவார். இப்போ இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் பேரிழப்புகளாய் அவருக்கு சேரும். இறுதியாக அதில் சில பேர் என்ன செய்வாங்க, மிரட்டுறதுக்காக போயிட்டு ஸ்டூலை போட்டுருவானே, விவரம் தெரியாது, எல்லாத்துக்குமே தௌஹீத் இருக்காதுல்ல, எல்லாரும் முழுசா ஏகத்துவவாதியாக இருக்க மாட்டாங்கல்ல, சேரை ஸ்டூலை போட்டுட்டு ஃபேனில் சேலையை கட்டிடுவானே, கழுத்தையும் அதுக்குள்ளே நுழைச்சிருவான். பார்த்துக்கங்க, நான் போட போகிறேன்னு பேசிக்கிட்டே இருப்பான், சருன்னு காலில் இருக்கிற ஸ்டூல் வலிக்கிறோம், கழுத்து மாட்டிக்கும், நாக்கு வெளியே தள்ளிடும். இது மாதிரி விளையாட்டு விபரீதமான நபர்களும் இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக சொல்லுவாங்க, இல்லை நான் தற்கொலை பண்ணுறதுக்காக போகலை, பிறகு அரைகுறை உயிர் எடுத்துகிட்டு போய் ஐசியூ வார்டில் போய் சேர்ப்பாங்க, கழுத்து நரம்பெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும். சில பேர் அப்படி எழுதி காமிச்சிருக்கிறாங்க, நான் வேணும்னு தற்கொலை பண்ணுறதுக்கு போகலை, விளையாட்டாக தான் நான் உங்களை மிரட்டுறதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு இறுதியாக களிமா சொல்லிடுவார், லா இலாஹ இல்லல்லான்னு களிமா சொல்லிடுவார். இந்த மாதிரி ஆட்களும் தற்கொலை பண்ணுற லிஸ்ட்டில் வருவாங்க. அப்போ அவங்களுடைய ஈமானை பொறுத்து தான் நமக்கு தெரியும். வெளிப்படையாக ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், அவனை வெளிப்படையாக பார்த்தா இப்படி தான் தெரியுது, வேணும்னு தற்கொலை பண்ணதாக தான் தெரியுது. ஒருவேளை ஒருத்தர் தற்கொலை பண்ணுறதுக்காக போய் மாட்டிக்கிட்டாரு, லேசாக உயிர் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது, மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க 99% காலி, 1% தான் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் அதுவும் போயிடும்னு. அந்த போகிற நேரத்துக்கு முன்னாடி அவர் திருந்திடுறாரு, களிமா சொல்லிடுறாரு, அவர் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறார். இப்போ தெளிவாக பச்சையாக வெளிப்படையாக யார் தற்கொலை செஞ்சு மௌத்தா போனாங்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம்தான். அவர் ஒரு காலத்திலும் அவருடைய நன்மையை அல்லாஹ் ஏற்க மாட்டான், பாவங்களை மன்னிக்க மாட்டான், நிரந்தர நரகத்தில் தான் இருப்பார். அவருக்கு மறுமை வாழ்க்கையும் நாசகரமான மோசமான வாழ்க்கையாக மாறிடும் அப்படின்றத அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறேன். என்னுடைய கேள்வி, முஸ்லீம்களுக்கு தாடி மீச வைக்கிறோம், அதோடைய அளவுகோல் என்ன? தாடியோட அளவுகோல் என்ன? மீசையை கத்திரிக்கிறது மதிக்கிறது 2 விதமான பீஸ் இருக்குல்ல, அதில் எது சிறந்தது? எந்த மாதிரி நம்ம தாடி மீசை வச்சா அது இஸ்லாமிய அளவுகளாக இருக்கும், அது கொஞ்சம் நன்மை கிடைக்கும். ஒன்னொன்று, இந்த தாடியில் சம்மந்தமாக உள்ளது அப்படின்னா ரொம்ப பேர் இந்த கருப்பு கலர் அடிக்கிறாங்க. நம்ம மார்க்க அறிஞர்கள் தூரத்தில் பார்க்கறப்ப ரொம்ப கட்டமாக தான் தெரியும். சில மேடையில் இந்த கருப்பு அடிக்கிறது கூடாதுன்னா ஏன் அவங்களாம் அப்படி கருப்பாக அடிச்சுக்கிறாங்கிறத அதுக்கு கருப்படுது. எனக்குலாம் உண்மையிலே கருப்பு தான், சரிங்களா? என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தாடி மீசை இதனுடைய அளவுகோல் என்ன? அந்த மீசையை கத்தரிக்கணும்னு இருக்கிறது, தாடியை வளர விடுங்கள் என்றிருக்கிறது, இதற்கான அளவுகோலாக மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அதோடு சேர்த்து கருப்பு நிற சாயம் எல்லாம் அடிக்கலாமா? முடி வெள்ளையாக மாறி விழுகிறது, கருப்பு நிற டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வலியுறுத்தி சில முக்கியமான சுன்னத்துகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை கவனிக்கிற பொழுது அதனுடைய முக்கியத்துவமும் வீரியமும் நமக்கு புரியும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான், நீங்கள் உங்களுடைய அருகுல்லிஹா மீசையை நீங்கள் கத்தரியுங்கள், தாடியை நீங்கள் வளர விடுங்கள், வஹாலஃபுல் முஷ்ரிகீன் யூதர்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாறி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குறதுக்காக அதனுடைய எதிர்ப்பதத்தை புரிய வைக்கிறாங்க. மீசையை கத்தரிக்கணும், தாடியை வளர விடணும், அத்தோடு நிறுத்திடல, யூதர்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாறி செய்யுங்கள். இப்போதான் ஒரு அந்த விஷயத்தினுடைய வெயிட் நமக்கு புரியும். தாடியை வளர விடுவது, மீசையை கத்தரிப்பது
யூதர்களுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு மாறி செய்கிற ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நீங்கள் பாருக்கலாம், முன்னொரு காலம் இருந்தது, ஒரு மணமகனாக இருப்பார், திருமணமாகிற சமயத்தில் பயங்கரமாக முகத்தை எல்லாம் இப்படி பளிச்சுன்னு வெள்ளையா மீசையை மாத்திரம் வைத்து கொண்டு தாடியை மலித்தவராக வருவார். காலம் அப்படியே செல்லுகிறது. இன்றைய காலகட்டங்களில் எல்லாம் முஸ்லிம்கள், கணிசமான மக்கள் தாடியை வைப்பவர்களாக மாறிவிட்டார்கள். முஸ்லிம்களை தாண்டி சினிமா படத்தில் வருகிற சினிமா கூத்தாடிகள், அதில் வருகிற ஹீரோக்கள் தாடி வைத்தவர்களாக நடிப்பதை பார்த்து பார்த்து பலர் தாடி வைப்பதை பார்க்கிறோம். அது ஒரு புறம். இன்னைக்கு முஸ்லிம்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. முன்னாடி எல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாடி வச்சுக்குவோம் அப்படின்பார். நீ என்னைக்கு ஹஜ்ஜுக்கு போவ, என்னைக்கு தாடி வைக்க? அதெல்லாம் ஒரு எவ்வளோ காலம் இருக்குது. அதுக்கப்புறம் 50 வயசை தாண்டினா தாடி வைத்து கொள்வோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால் இளைஞர்கள் தாடிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கிறோம். அதே போன்று மீசையை கத்தரிப்பது என்று சொன்னால் தாடியை ஒப்பிடுகிற பொழுது மீசையின் அளவு குறைவாக இருக்க வேண்டும். சில பேரை பார்க்கலாம், நீங்கள் தாடியும் மீசையும் ஒரே அளவுகோலாக இருக்கும். அப்படி கிடையாது. தாடிக்கும் மீசைக்கும் வித்தியாசம் தெரியும். தௌஹீது சகோதரர்களில் கூட சிலர் இந்த மீசையை கத்தரிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக பொடுபோக்கா இருப்பதை பார்க்கிறோம். தாடி இருப்பதை காட்டிலும் மீசையினுடைய அந்த முடிகள் என்பது, உரோமங்கள் என்பது குறைவாக இருக்க வேண்டும். மீசையை கத்தரிக்கணும். இப்போ மீசை என்பது சாப்பிட்ற நேரத்தில் அந்த உணவு பாத்திரங்களில் படக்கூடாது. தண்ணீர் அருந்துகிற பொழுது சில பேரெல்லாம் பார்க்கலாம், உதட்டை தாண்டி மீசைகள் வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மீசையை இஸ்லாம் கத்தரிக்க சொல்லுகிற அந்த கத்தரிப்பதில் நீங்கள் நல்ல வலுவாக கத்தரித்து கொள்ளலாம். மீசையை மலிக்கக்கூடாது. மலிப்பதில் மார்க்கத்தில் அளவுகோல் இல்லை. ட்ரிம்மர் மிஷின் வச்சுருக்கிறாங்க, ட்ரிம்மிங் மிஷின். அதில் 0ன்னு ஒன்று போடுவாங்க. 0ன்னு போட்டிங்கன்னா அங்கங்கே ரோமங்கள் லேசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதற்கு பேர் மலிப்பது அல்ல. அதே மாதிரி கத்திரியை வைத்து கொண்டு வெட்டுவார்கள். முழுசாக இந்த பிளேடை வைத்து கொண்டு மீசையை மலிப்பதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. மீசையை கத்தரிக்கத்தான் செய்யணும். சில முடிகள் இருப்பது போன்று கத்தரித்து கொள்ளலாம். மலிப்பது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் லஹிக் என்கிறார்கள். லஹிக் என்றால் அந்த மலிக்கிற ஆயுதத்தை வைத்து, இந்த பிளேடை வைத்து, அந்த மலிக்கிற கருவியை வைத்து மலிப்பதற்கு சொல்லப்படும். அது மாதிரியான கருவியை வச்சு மீசையை நாம் வழிக்கக்கூடாது. மீசையை கத்தரிக்க வேண்டும். அடுத்து தாடிக்கு எதுவும் அளவுகோல் இருக்குதா அப்படின்னு கேட்டால், அல்லாஹுவின் தூதரவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. சில விஷயத்துக்கு ரொம்ப பர்டிகுலராக, அக்யூரேட்டாக, கரெக்டாக அதை மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நடைமுறை செயல்பாடுகளில் காட்டி கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிற பொழுது ஆண்கள் தண்ணீரால் நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் கற்களால் சுத்தம் செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை மாதிரி சுத்தம் செஞ்சு காட்டுனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதில் கூடுதலாக சொன்னாங்க, எலும்புகளை வைத்து சுத்தம் செய்யாதீர்கள். தண்ணி கிடைக்கல, கல் தேடி சுத்தம் செய்யணுமே ஒழிய அங்கங்கே எலும்புகளை வச்சு சுத்தம் செஞ்சிடக்கூடாது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க. கல்லால் சுத்தம் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்களை வைத்து 3 முறை சுத்தம் செய்தார்கள் என்று தெளிவான செய்தி எல்லாம் இருக்கிற. தாடியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறையில் சில வழக்கங்களை நாம் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒளி செய்கிற பொழுது, முகத்தை கழுவுகிற பொழுது தன்னுடைய தாடியை கை விரல்களால் கோதி கழுவுபவர்களாக இருந்தார்கள். கோதி விடுறது, தலைமுடிக்கு சொல்லுவோம் கோதி விடுங்க, வாரி விடுங்கன்னு சொல்லுவோம். கோதி விடுதல் என்கிற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்தப்படும் என்றால், முடி அடர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் கோதி விடுறதுன்னு சொல்லப்படும். ஒருத்தருக்கு தடையில் முடியே இல்லை, லேசு லேசாக முடி முளைச்சிருக்குது, அவருக்கு தலையில் தண்ணியை ஊற்றினாலே முழுசாவே நனைஞ்சிடும். இப்போ தாடியை கோதி விடுபவர்களாக இருந்தார்கள். இது அனஸ் ரலியல்லாஹு அவங்க செஞ்சு காட்டுறாங்க. நபிகளாருடைய ஒழு எப்படி இருந்தது என்றால், அவர்கள் தங்களுடைய தாடியை கழுவுகிற பொழுது கை விரல்களை உள்ளே விட்டு கோதி விடுபவர்களாக இருந்தார்கள். அப்போ கை விரல் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி முடி இருந்ததுன்னு விளங்குது. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க விளக்குறாங்க, நான் தாடியை வெட்டுகிற பொழுது ஒரு புடி பிடித்து கொண்டு அதற்கு கீழ் எவ்வளோ வளர்ந்துருக்கிறதோ அதை தான் நான் வெட்டுவேன். அப்போ அருகில் இருக்கிற இன்னொருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க? ஒரு புடி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கீழே உள்ளதை வெட்டுவேன்னு சொல்கிறீங்களே, ஏன்? அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதருடைய வழக்கம் இப்படித்தான் இருந்தது. நபிகளாருக்கு அடர்த்தியான தாடிகள் இருந்தது. ரசூல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு அதை தாண்டி அலங்கோலமா எவ்வளவு தாடி இருந்ததோ அதை ரசூல்லா வெட்டுவாங்க. ரசூல்லாவுக்கு பிடிக்கிற மாதிரி தாடி இருந்துச்சு. ஒருத்தருக்கு பிடிக்கிற மாதிரி தாடி எப்போ இருக்கும்? முகத்தை ஒட்டிய வகையில் முடி இருந்ததுன்னா பிடிக்கிற மாதிரி இருக்க. அப்போ கொஞ்சம் ரசூல்லாவுக்கு தாடி அடர்த்தியாக இருந்தது என்பதை மிக தெளிவாக இந்த செய்தி வாயிலாக விளங்கு. கோதி கழுவுவாங்க, பிடிச்சிக்கிட்டு தான் ரசூல்லா வெட்டுவாங்க அப்படின்ற செய்திகளை எல்லாம் நாம் கவனிக்கிற பொழுது நபிகளாருக்கு அந்த தாடி அதிகமாக இருந்தது என்பது புரிகிறது. இன்னொரு செய்தி நமக்கு சான்றா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் 2 ரக்காத்து சப்தமிட்டு ஓதுவாங்க, மகரிபுடைய 2 ரக்காத்தில் சப்தமிட்டு ஓதுவாங்க, இஷாவுடைய 2 ரக்காத்தில் சப்தமிட்டு ஓதுவாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போ இன்னொருவர் அபூ ஹுரைராட்ட ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மற்ற லொஹர் அஸர் தொழுகைகளில் ரசூல்லா ஓதுவாங்களா? அம்மா ஓதுவாங்க, ஆனால் சப்தமிட்டு ஓத மாட்டார்கள். அப்போ அவர் திரும்ப கேட்குறாரு, அபூ ஹுரைரா அவர்களே, ஓத மாட்டார்கள், சப்தமிட்டு ஓத மாட்டார்கள் என்கிறீர்கள், அவங்க ஓதுனாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் விடுற மாதிரி இல்லை, எதிலெல்லாம் சப்தமிட்டு ஓதுனாங்களோ அதை பட்டியல் போட்டுட்டாங்க. அப்போ ரசூல்லா சப்தமிட்டு ஓதலைன்னு சொல்கிறீங்க, ஓதுனாங்களா இல்லையா? சும்மா கூட நின்றுக்கலாம்ல, சப்தமிட்டு ஓதலைன்னா சும்மா நின்றுட்டு போயிருக்கலாம்ல, ஓதுனாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நாங்கள் தொழுகிற பொழுது நபிகளாரின் அந்த வலப்புறமாக நிற்கிற நபர்கள், நபித்தோழர்கள், நபிகளாரை நாங்கள் பார்ப்போம். இமாம் நடுவில் நிற்பார், இமாமுக்கு நேரு நிற்கிறவங்களுக்கு இமாமுடைய ஃபேஸ் தெரியாது, ரைட் சைடில் நிற்கிறவங்களுக்கு இமாம் மூஞ்சி தெரியும், இடதுபுறம் நிற்கிறவங்களுக்கு இமாம் மூஞ்சி தெரியும். அது மாதிரி அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நாங்கள் வலப்புறம் நிற்கிற பொழுது நபிகளாருடைய முகத்தை பார்ப்போம். தொழுகையில் சஜிதா பண்ணுற இடத்தை தான் பார்க்கணுன்றது சட்டம் கிடையாது. வானத்தை பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் திரும்பக்கூடாது, அதான் சட்டம். நேராக பார்க்கலாம், சஜிதா பண்ணுற இடத்தை பார்க்கலாம், அல்லது நாம் நேரையும் பார்க்கல, சஜிதா பண்ணுற இடத்தையும் பார்க்கல, கண்ணை மூடிட்டு தொழுகிறோம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, எங்களிலே வலப்புறம் நிற்பவர்கள் நபிகளார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவர்களின் முகத்தை நாங்கள் பார்ப்போம். லுகர் வக்து நேரத்தில், அசர் வக்து நேரத்தில் அவர்களின் தாடி அசைவதை நாங்கள் கண்டோம். தாடி எப்போ அசையும்? ஒருத்தர் வாயை திறந்து ஏதாவது பேசினா தான் தாடி அசையும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சும்மா இருந்தால் தாடி அசையாது, காற்றுலலாம் அசையாது. பேசி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய தாடி அசைவை நீங்கள் பார்க்கிறீர்கள், தூரமாக இருந்து தாடி அசைகிறத பார்க்குறீங்க. அப்போ ஏதோ இவர் பேசுகிறாரு, ரகசியமாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, புரியுமா இல்லையா? அப்போ அது எதை வச்சு ஐடென்டிஃபை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் என்றால் தாடி அசைவதை நாங்கள் பார்த்தோம்.
தாடி அசைஞ்சிச்சுன்னா அவ்வளோ தாடி இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நபிகளாருக்கு அடர்த்தியான தாடிகள் இருந்தது என்பதை நாம் புரிய முடிகிறது. இப்போ இது ஒரு சட்டம். இதை வைத்து கொண்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் தாடியை வெட்டுறதா இருந்தால் நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு தான் அதுக்கு கீழே உள்ளதை தான் வெட்டணும் அப்படின்றாங்க. தாடி அடர்த்தியாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அப்படி அல்லாஹுவின் தூதரவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு மார்க்க விஷயத்தை சட்டமாக சொல்லுகிற பொழுது அதற்கு ப்ரூஃப் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை வெட்டுகிற பொழுது பிடித்து விட்டு வெட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எந்த இடத்துலையும் சொல்லலை. தாடியை நல்ல உங்கள் நெஞ்சு பகுதி வரைக்கும் அடர்த்தியாக வளர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, மீசைக்கும் தாடிக்கும் வித்தியாசம் தெரியணும். மீசையும் தாடியும் ஒரே அளவுகோலில் இருந்துடக்கூடாது. லேசாவது மீசையை நீ கத்தரிச்சுக்க, உதட்டு பகுதியில் விழாத வகையில் கத்தரித்துக்கொள். தாடியை நீ வளர விட வேண்டும். தாடியை மலிக்கக்கூடாது, பிளேடு போடக்கூடாது, அங்கங்கே ஒதுக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாகாவாதர் தாடியை வச்சுக்கிட்டு வருவானே, கிருதாவில் இருந்து அப்படியே இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிளேடு போடுறது, ஓரமாக ஒதுக்கிறது, ஒதுங்கிறது, இது மாதிரி தாடியில் பண்ணக்கூடாது. அழகுபடுத்தி கொள்ளலாம், தாடியை வெட்டி கொள்ளலாம். ஆனால் தாடி என்பது இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அளவுகோல் இல்லை. ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறோம், நமக்கே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிற தன்மை என்று ஒன்று இருக்கிறது. இது தாடியா இல்லையா அவரவர் முடிவெடுக்க வேண்டும். மூஞ்ச ஒட்டி வச்சிருக்கிறாரு, ரைட் சைடு கண்ணமும் லெஃப்ட் சைடு கண்ணமும் ஓரமாக தெரியுது, என்னவா இதை போய் தாடின்றீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கடுகளவாவது இருக்குதா இல்லையா அப்படின்னு நக்கல் நையாண்டி அடிக்கிற மாதிரி தாடி வச்சிடக்கூடாது. ஓரளவு மூஞ்செல்லாம் தெரியாத வகையில் முகத்தை ஒட்டின மாதிரி இருந்தாலும் முடி அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு பெயரும் தாடி தான். இப்போ சலஃப் கொள்கையை சார்ந்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை தாடின்னா அடர்த்தியாக தான் இருக்கணும், அது நல்ல பெருசாக இருக்கணும் அப்படின்றாங்க. மார்க்க சட்டத்தை சொல்வதாக இருந்தால் அதற்கு தெளிவான ப்ரூஃப் இருக்கணும். இப்படி சொல்லுங்க, இதை போய் தாடின்றீங்களே, மூஞ்சி ஒட்டி இருக்குதே, அங்கங்கே கேப்பாக தெரியுதே, இதுக்கு பேர் தாடியே இல்லையே, அப்படி ஒருத்தர் வச்சிருந்து சொல்லி கண்டிக்கிறது வேற. தாடி பெருசாக தான் இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வகையிலையும் நமக்கு சொல்லவே இல்லை. அந்த வகையில் ஒருத்தர் இப்போ தாடி நான் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கிறேன், எனக்கு தனிப்பட்ட விருப்பம், ஜமாத்திலேயே நெஞ்சு வரைக்கும் தாடி வச்சவங்க இருக்கிறாங்க, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். தனிப்பட்ட விருப்பம் இருந்தால் அடர்த்தியாக வைத்துக் கொள்ளலாம், பெரிதாக வைத்துக் கொள்ளலாம். தாடியே இல்லாமல் இருப்பதும் குற்றம், தாடியை அடர்த்தியாக வச்சாதான் சுன்னத்து அப்படின்னு சொல்றது குற்றம். அவரவர் தனிப்பட்ட விருப்பம். மார்க்க சட்டம் தாடி இருக்கணும், மீசைக்கு தாடிக்கு வித்தியாசம் தெரியும். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தாடி வளர்ப்பவர்கள் அலங்கோலமாக வளர்கிற முடியை வெட்டி வெட்டி ஓரளவு தூரமாக இருந்து பார்த்தா கூட இது தாடி தான், இது பியர்டு தான் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் தாடி வைத்துக் கொள்வதே சுன்னத்தை பேணியதற்கு சமம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய முடி, தலைமுடியோ அல்லது தாடியின் முடிகளோ வெண்மையாக மாறிவிட்டால் அதை கருப்பு அல்லாத வேறு நிறத்தை வைத்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சட்டம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சட்டம் சொல்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் அபு குஹாஃபா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால் அழைத்து வரப்படுகிறார். அப்போ அவருடைய தாடி தும்பை பூவை போல வெண்மையா இருக்குது. மல்லிகைப்பூ அது மாதிரி ஒரு பூ மாதிரி தும்பை பூ என்பார்கள், அது மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வெண்மையாக இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கருப்பு அல்லாத வேறு நிறத்தை கொண்டு இவருடைய வெண்மை நிறத்தை நீங்கள் மாற்ற மாட்டீர்களா? அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா மருதாணி அரைத்து தடவி விடுவார்களே, பூசி விடுவார்களே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது அவருடைய தாப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பிறகு இது ஒரு சுன்னா. ஆனால் எக்காரணம் கொண்டும் கருப்பு நிறத்தை வைத்து ஒருவர் தாடியிலோ தலைமுடியிலோ டை அடிப்பது என்பது நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்கிற காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் எவர் ஒருவர் புறாவின் கழுத்து நிறத்தில் இருக்கிற அந்த கருப்பு நிறத்தை போன்று
தன்னுடைய முடிக்கு சாயமிட்டுக் கொள்கிறாரோ அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். இன்னென்ன தூரத்துக்கு சொர்க்கத்து வாடை வீசும், சொர்க்கத்து வாடையை கூட அவர் நுகர மாட்டார். ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க காரியம். பச்சை குத்துறது எப்படி தவறோ, பச்சை குத்தி விடுவது எப்படி அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருமோ, ஒட்டுமுடி வைப்பது, ஒட்டுமுடி வைத்து விடுதல் எப்படி அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருமோ, அது மாதிரி வெள்ளையா இருக்கிற முடிக்கு கருப்பு நிற சாயத்தை அடிச்சா அது நரகத்தை அழைத்து செல்கிற, சொர்க்கத்தின் வாடையை ஹராமாக்குகிற, சொர்க்கத்தை தடுக்கிற ஒரு காரியமா அமைஞ்சு. சில பேர் தூரத்திலிருந்து பார்த்தா கருப்பு மாதிரியே தெரியுது, அது மாதிரியான டைகளை எல்லாம் சாயங்களை எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அடித்தாலும் அடிப்பது தவறுதான். தூரமாக இருந்து பார்த்தாலும் பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் கருப்பாக தெரியக்கூடாது. ப்ளூ கலராக சில பேர் அடிப்பாங்க, அது தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு மாதிரி தெரியும், பக்கத்தில் வந்தால் டார்க் ப்ளூவாக தெரியும். அது மாதிரி சந்தேகமாக இருந்தாலும் அதை விட்டு தவிர்த்து கொள்ளலாம். சுஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை பற்றி சொல்லுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க வரிஷ் அப்படின்னா ஜஃபீர்னு சொல்லுவாங்க, ஜாஃப்ரான் குங்கும பூக்கு அரபில வரிஷ்ன்னு சொல்லுவாங்க. வரிஷ் என்கிற செடியிலிருந்து, நறுமண செடியிலிருந்து அரைத்து நபிகளாரின் காலத்தில் நாங்கள் சாயமிட்டு வந்தோம். குங்குமப்பூ கலரில், மருதாணி கலரில், அந்த ப்ரௌன் கலரில், மெரூன் கலரில் உள்ள சாயத்தை ரசூலுல்லாஹ் காலத்திலையும் பூசியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி கருப்பு நிற டை அடிப்பது மார்க் அடிப்படையில் தடுக்கப்பட்டது, ஹராம். அதை மார்க் அடிப்படையில் நாம் செய்தால் நரகத்திற்கு அழைத்து செல்கிற காரியத்தை செய்தவர்களுக்கு சமமாகி விடுவோம். மார்க் அறிஞராக இருந்தாலும் சரி, பெரிய ஆய்வாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கருப்புக்கு மார்க்கும் எதிரானது. அந்த கருப்பு நிற டையை அடிப்பது இஸ்லாத்தில் ஹராமானது, தடுக்கப்பட்டது. இது அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிட்டு மக்ரிபு தொழுகை முடிந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு நடைபெறும். சில பேர் வெண்மையாகவே விட்டுறாங்க, டை அடிக்கிறதே இல்லை. அதாவது கருப்பாக மாற்றக்கூடாது, ப்ரௌனாக மாற்றிக்கலாம், எல்லோவாக மாற்றிக்கலாம், பெரும்பாலும் மெரூனாக மாற்றிக்கிறாங்க. வெண்மையாகவே விட்டுறாங்களே, அதுக்கு ஏதாவது பாதிப்பா தண்டனையா அப்படின்னு கேட்டால் இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அவர் அந்த சுன்னாவை செய்கிற பொழுது நன்மையை பெற்றவர் ஆவார், அவருக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும். ஒருத்தர் டை அடிக்கிறாங்க மெரூன் கலரில், மருதாணி கலரில், அவருக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். அது அவருக்கு பாரதூரமான பாவத்தை ஏற்படுத்துமானா பாவத்தெல்லாம் ஏற்படுத்தாது. அந்த சுன்னாவை அவர் விட்டு விட்டார். சுன்னாவை செய்தால் நன்மை, விட்டு விட்டால் பாவம் கிடையாது. அதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். ஆனால் கூடுதலாக ஒரு ஏகத்துவவாதியினுடைய பண்பு என்ன? ஒரு சுன்னத்து, ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்து, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னு சொல்லப்படு. இப்போ இவர் என்னதான் பண்ணணும்? அந்த சுன்னத்தை தொழுகிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். தொழுகையை விட்டுறக்கூடாது. திங்கக்கிழமை வியாழக்கிழமை உபரியான நோன்பு நோற்பது ரசூலாவுக்கு விருப்பமானது. வானத்திலிருந்து ஒரு வானவர் கீழே வர்றாரு, இங்கேருந்து ஒருத்தர் மேலே போகிறாரு, நன்மை தீமை பதிவேட்டை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், வைப்பதற்கு முயற்சிக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் கூடுமான வரைக்கும் அந்த வெண்மையை அவங்க மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்கணும். அதை மாற்றாமல் இருக்கிறாங்கன்னா பாவமாகாது. அந்த சுன்னத்தில் அலட்சியமாக இருந்தார் அப்படின்னு வரும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நடுநிலை சமுதாயம் மற்றும் செய்திகள், வாசகர் பக்கம், வேலைவாய்ப்பு செய்திகள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் உரிமை குரலாக பாதுகாத்து வைக்க வேண்டிய வரலாற்று ஆவணமாக நடுநிலை சமுதாயம் வார இதழ். வாங்கி படியுங்கள், வாங்க தூண்டுங்கள்.